ஸோ டாஸ்லர் ஆல் டே லிப் கலர் பவுண்ட்லெஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் வழங்கும் ஒரு குட்டி செக்மெண்ட் வச்சிருக்கோம், அதாவது விமென்காக இந்த செக்மெண்ட். ஸோ இங்க இருக்க ஜென்ஸ் எல்லாருமே வந்து ஜட்ஜ் பண்ணி அவங்க 2 பேருக்குமே ஒரு கிஃப்ட் ஹேம்பர் கொடுக்க போறோம். ஸோ இப்போ தீபக் பிரதா வசமா மாட்ட போறாரு. அவங்க 2 பேர்ல நீங்க வந்து அவங்க இப்ப லிப் கலர் ட்ரை பண்ணுவாங்க, ஓகேவா? அவங்க 2 பேர்ல யாருக்கு ரொம்ப அழகா இருக்கு, அந்த ஷேட் ரொம்ப சூட்டபிளா இருக்கு அப்படின்னு பார்த்து ஒருத்தருக்கு தான் நீங்க வந்து அந்த கிஃப்ட் ஹேம்பர் கொடுக்கணும். இதுல இருந்து ஒரு கிஃப்ட் ஹேம்பர் கொடுக்கணுமா? டாஸ்லர் வழங்கும் கிஃப்ட் ஹேம்பரை நீங்க அவங்களுக்கு பிரசன்ட் பண்ணணும். இதுல மெயினான விஷயம் என்னன்னா அம்மாவா வைஃபா, அதுதான் மெயின் டாக் லைன். ஆயா தாரமா. ஓகே, சோ இதுல உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ, உங்களுக்கு எந்த ஷேட் பிடிச்சிருக்கோ அதை நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். சோ எஸ், நாங்க பாருங்க. சோ இதுல எந்த ஷேட் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஓபன் பண்றீங்களா? அவங்க ஓபன் பண்ணிட்டாங்க. ஓகே, டன். கொடுத்துருங்க. அவங்க ஓபன் பண்ணிட்டாங்க. मैडम देखिए इसमें क्या कलर है, अच्छा है, ये कलर भी अच्छा है, ये कलर भी अच्छा है, सिर्फ 50 रुपया ले लीजिए, 450 के लिए ले लीजिए, अच्छा बोलो एक्टो, ये दो वेरी गुड यस. பாருங்க, இந்த கலர் உங்களுக்கு ஃப்ரீ தான் மேடம், நீங்க வீட்டுக்கு கொண்டு போய் உங்க டாக்டருக்கு கொடுக்கலாம். So Dazzler long stay lightweight non transferable value for money. Value for money சொல்லனா it's only 200 rupees தாங்க. So Dazzler all day lip color is available on 40 plus shades. So ரொம்பவே affordable இருக்கும். கண்டிப்பா நீங்க வாங்கி ட்ரை பண்ணும். உங்க lips elevate பண்றதுக்கு Dazzler will be very very beautiful option. Yes. Dazzler ரொம்ப ஸ்ட்ராங், பிரிக்க கூட முடியல. கோல்ட் ஃபிஷ்க்கு சாப்பாடு போடலாம், அப்படி தான் வந்து கேக்கும் கண்ணாடில டேங்க்ல வந்து. தம்பி நல்லா இருக்கு. பாத்துக்கங்க, மாமியார் மருமகளாம் இப்படிதான் இருக்கணும். ஒரு ஃபங்க்ஷன் ரெடியானா நான் உனக்கு பூசி விடுறேன், நீ எனக்கு பூசி விடுன்னு இருக்கணும். அதை விட்டு சீக்கிரம் ரெடி ஆகு அப்படிலாம் கத்தக்கூடாது. பாருங்க, அண்டர்ஸ்டாண்டிங் மாமியார் மருமகள். அது வந்து அவங்க வீட்டுல தான் கேட்கணும், என்ன கேட்கக்கூடாது. நான் ஷூட்டிங்ஸ் பண்ண ரியல் லைஃப்ல இப்படிதான் இருக்காங்களான்னு கேக்குறாங்க. ரியல் லைஃப்ல நானும் மீராவுமா இல்ல நானும் என் மாமியாருமா? நீங்களும் ரியல் லைஃப்ல நானும் என் மாமியாரும் இப்படிதான் இருக்கு. டிட்டோ சேம். ஆமா, நான் சரஸ்வதி யூஸ் பண்ற சாரி எல்லாமே உங்க மாமியார் தான், ஈவன் எந்து கூட. நான் ஜட்ஜ் பண்ணுவே வேணாமா? சரி, என்ன பண்ணோம், இது எது நல்லா இருக்குன்னு சொல்லணுமா? மாஸ்டர் சொல்லுங்க மாஸ்டர், 2 பேரும் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. உங்களுக்கு அந்த Dazzler வழங்கும் gift hamper நீங்க கொடுங்க. But it's a good lipstick, feels good. thank you. All credit goes to Dazzler ke. ஐயோ, ரெண்டுமே நல்லா இருக்கு. அடா 2 ஐயோ, இதுல அதான் சொல்றேன்ல, ஒண்ணு மிஸ் ஆனா கூட அப்புறம் ஆடி இருக்குதுன்னு நினைக்கிறேன். கன்ஃபார்ம்டா உண்மையிலேயே வந்து இந்த டாஸ்லர் இது நீங்க போட்டதுக்கு அப்புறமா வந்து அவ்வளோ பிரமாதமா இருக்கு, ஹைலைட் பண்ணி கொடுக்குது. வழக்கமா வந்து அந்த நியூட் கலர்ஸ்னு சொல்லுவாங்க, அதை தாண்டி இது வந்து கொஞ்சம் பிரைட் கலரா இருக்கு. கரெக்டா? இஃப் ஐ அம் நாட் ராங். ஓகேவா? ஏதோ அந்த பேர்லாம் தெரிஞ்சிருக்கு. எங்களை தாண்டி தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? ஆமா, 40 plus shades. சோ இதுதான் அந்த gift hamper. ஆமாண்ணே. ஆஹா, வின்னர் கொடுத்துடலாமா? ஆமாண்ணே. இத 50-50 பண்ண முடியாதுல்ல? அவர் வீட்டுக்கு ரஞ்சினிக்கு எடுத்துட்டு போய்டுவார். அதான் யோசிச்சேன் நானு. இதை விட சிறப்பா இதே எடுத்துட்டு போய் வீட்டுல போட்டா அவங்க இன்னும் பயங்கர இது கொடுப்பாங்க. அதனால வீட்டுக்கு நான் எடுத்துட்டு போயிடுவேன். இல்ல, இப்போ நீங்க யாருக்கு கொடுத்தாலும் நாங்க 2 பேரும் ஷேர் பண்ணி தான் யூஸ் பண்ண போறோம். சோ இட்ஸ் ஓகே. ஓகே, என்னைக்குமே வந்து தாய்க்கு வந்து, அதாவது வந்து கோரி அம்மாவுக்கு வந்து இந்த லிப்ஸ்டிக் அதெல்லாம் போடுறதுலாம் பிடிக்காது. அவங்க வந்து வீணா ட்ரை பண்றதும் வேஸ்ட்டு தான். இருந்தாலும் வந்து சரஸ்வதிக்கு வந்து இந்த மாதிரி இதெல்லாம் வந்து விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிக்குன்றனால இன்னைக்கு சரஸ்வதி அந்த லிப்ஸ்டிக்கை ட்ரை பண்ணி ரொம்ப பிரைட்டா டாஸ்லிங்கா இருக்காங்க. சரஸ்வதிக்கு தான் இந்த கிஃப்ட் ஹேம்பர். ஆனாலும் உங்களுக்கு தைரியம் அதிகம் தானே. அது அப்புறம் நான் வாங்கிக்கிறேன். அம்மாவை கரெக்ட்டா புரிஞ்சு வச்சிருக்கேன். பையனுக்கு தேவையே இல்ல. அத பத்தி தப்பா சொல்ல மாட்டாங்க. கரெக்ட் தானே? கரெக்ட் தான் சொல்லி பறந்த மனசோட சொல்லுவாங்க. ஆஹா, சோ ரெண்டுத்துல சூஸ் பண்ணிட்டாரு. இதனால நாங்க உங்களை புரிஞ்சு வச்சிருக்கோம். உங்களை எப்படி நாங்க சும்மா அனுப்புவோம்? ஒரு டெஸ்டிங் தான். உங்களுக்கு ஒரு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தமிழ் எவ்வளவு கிளியரா இருக்காருன்னு. Yay! Thank you.